என்னோட பேர் யாசர் அரஃபாத். சமத்துவ பொங்கல் இது நாள் வரைக்கும் தமிழ்நாட்டில் விமர்சையாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ரீசெண்டாக சமத்துவ கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணிங்க டிவிகே சார்பாக. ஸோ அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். அந்த சமத்துவ கிறிஸ்மஸ் நடந்துக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் இந்தியாவில் பல்வேறு இடத்துல உங்களோட கொள்கை எதிரி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களை குறிப்பிட்ட இடத்துல பஜ்ரங்தள் மாதிரியான அமைப்புகளால் கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டு சீர்குலைக்கப்பட்டுச்சு. அவங்கள எதிர்த்து உங்கள் கட்சியிலிருந்து எந்த ஒரு அறிக்கையோ அல்லது எந்த ஒரு கண்டனமோ தெரிவிக்கலை. இந்த சூழலில் ஒரு சிறுபான்மையினராக நாங்கள் எப்படி டிவிகேவை நம்புறது அப்படின்றதான் என்னோடய கேள்வி. நீங்கள் எங்களுடைய சமத்துவ கிறிஸ்மஸில் எங்களுடைய தலைவருடைய பேச்சை பார்த்துருக்கோம். எந்த மத சார்பு இல்லாமல், எந்தவித பாகுபாடு இல்லாமல் கண்டிப்பாக அரசியலையும் அரசாங்கத்தையும் நடத்துவேன்றதில் ரொம்ப தெளிவாக இருந்தது. இந்த ஒரு தெளிவு அங்கே போய் அவர் நினச்சா சொல்லியிருக்கலாம், எப்படி வேணாலும் சொல்லியிருக்கலாம், நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் பாதுகாவலர். அதெல்லாம் கிடையாது. இந்த தமிழகத்தில் அமைதிக்கு என்ன வேண்டுமோ அதுக்கு என்ன விலை கொடுத்தாலும் அந்த அமைதியை நாங்கள் நிலைநாட்டுவோம். அதில் எந்த காம்ப்ரமைஸும் அவரிடம் இருக்க போகிறதில்ல. எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் ஒரே மாதிரி நடத்தப்படுவார்கள். அதில் எந்த வித மாற்றமும் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. ரொம்ப தெளிவாக தான் அவருடைய பார்வையும் பேச்சு கிளம்பு. யாருக்கும் அதனுடைய எங்களுடைய தலைவர்கள் சார்ந்த கண்டனங்கள் நான் உட்பட எல்லாருமே அதில் கண்டித்து அதில் அறிக்கைகள் விட்டுருக்கோம், எங்களுடைய உடனடி பதில்களை விட்டுருக்கோம். ஸோ அதில் கட்சி சார்பாக, கட்சி நிலைப்பாடு சார்பாக உடனடியாக கண்டன அறிக்கைகள் உடனே கொடுக்கப்பட்டுச்சு. இந்த விஷயத்தில் அவருடைய பார்வை ரொம்ப தெளிவாக இருக்குது. எந்த இடத்திலும் சும்மா நான் சிறுபான்மையை பாதுகாவலர் இருந்தேன்னு சொல்லிட்டு கடந்த 4.5 வருஷம் எதுவும் செய்யாமல் ஒரு மாதத்தில் 50 கிறிஸ்மஸ் விழா நடத்துகிறவர்கள் எங்கள் தலைவர். 4.5 வருஷமாச்சு இந்த கவர்மெண்ட் 4.5 வருஷத்தில் உங்களுக்கு தெரியும், நீங்கள் எல்லாம் பல ஊர்கள்லேருந்து வந்திருப்பீங்க. டிஎல்சி ஸ்கூலு, ஆர்சி ஸ்கூல்னு பல கிறிஸ்துவ பள்ளிகள் இருக்கும். அதுதான் 300-200 வருஷமாக பல லட்சக்கணக்கான பேர் டீச்சர் ஆகியிருக்கு. டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் கிறிஸ்தவ இன்ஸ்டியூஷன்ஸ். அந்த இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் நீங்கள் நலிவடைஞ்சு போயிருக்கு. இவர்கள் கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. சாதாரணமாக இவர் கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. இப்போ இந்த ஒரு மாதமாக எதுக்குன்னா, மைனாரிட்டிஸ் மக்கள்கிட்ட ஒரு சில சலசலப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சுதான் இன்றைக்கி 30 இல்லை 50 கிறிஸ்மஸ் விழா கொண்டாடிட்டு இருக்காங்க.